ஒரு அமைதியான காட்டுப்பகுதியில் ஒரு அன்பான அம்மா பன்றி தனது 3 குட்டி பன்றிகளையும் அழைத்து, இப்போது நீங்கள் பெரியவர்களாகிவிட்டீர்கள், உங்களுக்கான வீடுகளை நீங்களே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். அம்மாவின் ஆசிர்வாதத்துடன் 3 குட்டி பன்றிகளும் தங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார்கள். முதலில் சிறியதும் சுறுசுறுப்பானதுமான குட்டி பன்றி அவன் வழியில் வைக்கோல் விற்பவரை பார்த்தான். ஐயா, எனக்கு ஒரு வீடு கட்ட வைக்கோல் கொடுக்க முடியுமா என்று கேட்டான். சில நேரத்தில் அவன் ஒரு அழகான வைக்கோல் வீட்டை கட்டிக்கொண்டான். அடுத்ததாக இருந்த நடுத்தர பன்றி கொஞ்சம் சிந்தித்துக் கொண்டே நடந்தான். அவன் குச்சிகள் விற்பவரை பார்த்தான். எனக்கு குச்சிகளால் வீடு கட்ட வேண்டும், கொஞ்சம் தர முடியுமா என்று கேட்டான். விரைவில் அவனுக்கும் ஒரு வசதியான குச்சி வீடு தயாரானது. மூத்த பன்றி மிகவும் புத்திசாலி. வீடு என்றால் அது பலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் செங்கல் விற்பவரிடம், எனக்கு பலமான செங்கற்கள் தர முடியுமா என்று கேட்டான். அவன் ஒரு வலிமையான செங்கல் வீட்டை கட்டினான், அழகான ஜன்னல்களும் கதவுகளும் சேர்த்து. ஒரு இரவு வானில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தபோது ஒரு பசியான ஓநாய் காட்டில் சுற்றி கொண்டிருந்தது. அது வைக்கோல் வீட்டை பார்த்து கத்தினது, குட்டிப்பன்றி, உள்ளே விடு, உள்ளே விடு என்று. இல்லை இல்லை, என் தாடி முடியின் சத்தியமாக இல்லை என்று குட்டிப்பன்றி சொன்னது. அப்படியானால் நான் ஊதி பறக்க விடுவேன் என்று ஓநாய் கர்ஜித்தது. ஒரே ஊதலில் வைக்கோல் வீடு சிதறி விழுந்தது. குட்டிப்பன்றி அங்கிருந்து ஓடி தனது அண்ணன் வீட்டிற்கு சென்றது. அடுத்த நாள் ஓநாய் குச்சி வீட்டிற்கும் வந்தது. உள்ளே விடு என்று மீண்டும் கத்தினது. இல்லை இல்லை, என் தாடி முடியின் சத்தியமாக இல்லை. ஓநாய் பலமாக ஊதியது. குச்சி வீடும் இடிந்து விழுந்தது. 2 பன்றிகளும் பயந்து ஓடிக்கொண்டு மூத்த பன்றியின் செங்கல் வீட்டிற்குள் சென்றார்கள். 3வது இரவு ஓநாய் செங்கல் வீட்டின் முன் நின்றது. உள்ளே விடு. இல்லை இல்லை, என் தாடி முடியின் சத்தியமாக இல்லை. ஓநாய் எவ்வளவு ஊதினாலும் செங்கல் வீடு அசையவே இல்லை. கோபத்தில் ஓநாய் மரத்தில் ஏறி புகை போக்கி வழியாக உள்ளே வர முயன்றது. விரைவாக என்று மூத்த பன்றி சொன்னது. அவர்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதை காய்ச்சி வைத்தார்கள். ஓநாய் புகை போக்கி வழியாக இறங்கியது. ஷபாஷ்! சுடு தண்ணீரில் விழுந்தது. ஆ, எரிகிறது என்று ஓநாய் கத்திக்கொண்டு வெளியே ஓடிப்போனது. அன்று நாள் முதல் 3 குட்டி பன்றிகளும் செங்கல் வீட்டில் பாதுகாப்பாக சந்தோஷமாக வாழ்ந்தனர். நீதி: கஷ்டப்பட்டு உழைத்தால் வாழ்க்கை உறுதியானதாக இருக்கும்.